பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் யோபு 31ஆம் அதிகாரத்திலிருந்து 33ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு உறவுகளில் ஏன் பொறுமை வேண்டும். இதுக்கு முன்பதாக உள்ள அதிகாரங்களில் நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கிறோம். யோபுவும் தன்னுடைய நண்பர்களும் மாறி மாறி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த அதிகாரத்தில் யோபுவுடைய பேச்சும் அவருடைய நண்பர்களுடைய பேச்சும் ஒரு முடிவுக்கு வருகிறது. 31ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது, யோபுவின் வார்த்தைகள் முடிந்தது. யோபுவின் வார்த்தைகள் முடிந்தது. 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது யோபுவுடைய நண்பர்களும் அவருக்கு பிரதியுத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள். அப்போ ரெண்டு பேரும் பேசி இந்த நேரத்தில் முடித்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் யோபுவுடைய நண்பர்கள் யோபுவை பார்த்து சொன்ன காரியம் என்ன? நீர் பாவம் செய்தீர், உம்முடைய பிள்ளைகள் பாவம் செய்திருக்கிறார்கள், அதனால தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கிறது. ஆனால் யோபு சொன்ன காரியம் இல்லை, நான் அப்படி பாவம் பண்ணலை. பாவம் பண்ணுறவங்கலாம் வெளியில் நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்களே, அப்போ நான் துக்கத்தில் இருக்கக்கூடிய என்ன எப்படி நீங்கள் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லலாம்? இவ்வாறாக இருவரும் மாறி மாறி பேசிக்கொண்டே இருந்தார்கள். இருவரும் பேசின இந்த காரியங்களில் எந்த விதமான நன்மையும் ஏற்படவில்லை. இந்த நண்பர்கள் யோபுவுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பிரயோஜனமாக இருக்கலாம் என்று வந்தார்கள். ஆனால் அவங்க இவ்வளோ நீளமாக பேசினார்கள். ஆனால் எந்த விதத்திலையும் அது யோபுவுடைய சூழ்நிலையை கொஞ்சம் கூட மாற்றவில்லை, அல்லது அவருடைய வேதனையை கொஞ்சம் கூட குறைக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் அது நம்முடைய சுயத்தினால் கண்டிப்பாக செய்ய முடியாது. கர்த்தரை சார்ந்து நாம் அவருடைய உதவியை பெற்றுக்கொள்ளும் போது மாத்திரம்தான் நம்மால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நம்முடைய அறிவு குறைவுள்ளது. ஒருவேளை ஒரு சிலர் இந்த வேதத்தை முழுவதுமாக மனப்பாடம் பண்ணிடுவாங்க. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அவங்க அப்படியே முழுவதுமாக மனப்பாடம் பண்ணிவிடுவார்கள். அப்படி வேதத்தை முழுவதுமாக படித்தவர்களுடைய அறிவு எப்படி இருக்கும்? அதில் குறைவு இருக்குமா? வேதம் சொல்லுகிறது நம்முடைய அறிவு குறைவுள்ளது. அப்போ அறிவு என்று சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு வேத அறிவு மட்டும் நமக்கு போதாது. இன்னொரு அறிவு நமக்கு வேண்டும். அது என்னவென்றால், இந்த நபருடைய வாழ்க்கையில் கர்த்தர் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அறிவும் நமக்கு வேண்டும். அது நம்முடைய வேத அறிவிலிருந்து அதை நம்ம கொண்டு வர முடியாது. அந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு உந்துதலை உள்ளத்தில் கொடுக்கும்போது தான் அந்த காரியத்தை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் அல்லது உணர்ந்து கொள்ள முடியும். ஏனென்றால் தேவன் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அமைதியாக இருக்கும்போது நாம் இடையில போயிட்டு வேறு காரியங்களை என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. தேவனே ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அமைதியாக இருக்கும்போது அவங்களுக்கு சொல்லுவதற்கு நாம் யார்? நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. யோபு அந்த காரியத்தை எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பாருங்கள். 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் யோபு இவ்வாறு சொல்லுகிறார், இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார். இப்போ யோபு சொல்லுகிறார், கர்த்தர் தன்னை இந்த இடத்துல ஒளித்து கொண்டிருக்கிறார். இப்போ கர்த்தரை அவரை யோபுவுடைய வாழ்க்கையில் ஒளித்து கொண்டு இருக்கும்போது அவருடைய நண்பர்கள் கர்த்தரை சார்ந்து ஆலோசனை சொல்லவில்லை என்றால் அவர்களால் ஒன்றுமே சொல்ல முடியாது. இப்போ இவ்வளவு பெரிய நீண்ட பிரசங்கத்தை நண்பர்கள் செய்தார்கள், ஆனால் எல்லாமே பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. அதை தேவன் இவ்வாறு சொல்லுகிறார். 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பின்பகுதியில் நான் பார்க்கும்போது, என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. நீங்கள் நிதானமாக என்ன பண்ணலை? இந்த இடத்துல பேசவில்லை. நாம் 8ஆம் வசனம் கடைசி பகுதியில் கூட அதை பார்க்கிறோம். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அப்போ இந்த இடத்துல யோபுவுடைய நண்பர்களுக்கு எவ்வளவு அறிவு இருந்தது என்பது முக்கியம் அல்ல, அவர்களுக்கு நிதானம் இருந்ததா அதுதான் முக்கியம். நிதானம்
பொறுமை, இப்படிப்பட்ட குணங்கள் தான் நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு தேவையாக இருக்கிறது. நம்முடைய அறிவு அந்த அளவுக்கு தேவையானதாக இல்லை. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது தேவன் அதில் இன்னொரு உண்மையை கூட நமக்கு கொடுக்கிறார். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். அப்போ கர்த்தர் யோபுவை குறித்து சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், யோபு பொறுமையாக பேசினார், அவருடைய பாடுகளில் அவர் பொறுமையாக இருந்தார் என்று கர்த்தரே யோபுவை குறித்து சாட்சி சொல்லுகிறார். அவர் பொறுமையாக அவர் இருந்தபடியால் கர்த்தர் செய்த அந்த முடிவை நீங்கள் பார்க்க முடியுமே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 42ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அதனுடைய முடிவு என்ன என்பதை நம்மால் பார்க்க முடியும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேகர் பிரச்சனை உள்ளவங்க நம்மை சுற்றி இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்றால் முதலாவதாக நமக்கு தேவை என்னவென்றால் நிதானம். அதை தான் தேவன் சொல்லுகிறார், நிதானம். யோபுவுடைய நண்பர்களுக்கு நிதானம் இல்லாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் அவங்க பேசி கொண்டிருந்தார்கள். மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்வதற்கு, உறவுகளில் நாம் சிறப்பாக வாழ்வதற்கு முதலாவதாக நமக்கு நிதானம் வேண்டும். இரண்டாவதாக நமக்கு பொறுமை வேண்டும். அந்த பொறுமை யோபுவுக்கு இருந்தது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த நிதானம், பொறுமை, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய அறிவை பார்க்கிலும் சிறந்ததாக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட சுபாவங்களை வளர்த்து கொள்வதற்கு நாம் தேவனிடத்தில் உதவி கேட்குறோமா? அப்படிப்பட்ட சுபாவங்களை தருவதற்கு ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவரை நாம் சார்ந்து கொள்ளும்போது இப்போ உறவுகளில் நிதானம், பொறுமை கண்டிப்பாக நமக்கு தேவை. அப்போ தான் நம்ம மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும். இந்த நாளில் கூட யோபு கஷ்டப்பட்டது போல நானும் கஷ்டப்படுறேன், எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே, என்னுடைய இருதயத்தில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்த யாருமே எனக்கு இல்லையே, அப்படிப்பட்ட நண்பர்கள் எனக்கு இல்லையே என்று சோர்ந்து போய் காணப்படுகிறீங்களா? தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் இருதயத்தில் என்ன நடக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். சங்கீதம் 139 இவ்வாறாக சொல்லுகிறது, தேவன் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் எப்படி இருக்கிறது, நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது, நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது, இந்த எல்லா காரியத்தையும் தேவன் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது கர்த்தருக்கு தெளிவாக தெரியும் எந்த இடத்துல பிரச்சனை நடந்துச்சு, எந்த இடத்துல பிரச்சனை நடந்ததுனால இந்த இடத்துல நமக்கு இந்த துக்கம், துயரம் வந்திருக்கிறது என்று தேவனுக்கு நேர்த்தியாக தெரியும். நமக்கு ஒருவேளை தெரியாது, எங்கே தப்பு நடந்துச்சு, நான் எல்லாம் சரியாதுன்னு செஞ்சேன். யோபு அதுதான் கேட்குறாரு, நான் எல்லாமே சரியாதுன்னு செஞ்சேன், எங்கே தப்பு நடந்ததுன்னு எனக்கு தெரியலையே. ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்றால், அந்த பரலோகத்தில் நடந்த அந்த உரையாடல் யோபுவுக்கு தெரியவில்லை, ஆனால் தேவனுக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையும் எதனால் நம்ம இந்த பாதையின் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறோம் என்பது தேவனுக்கு நன்றாக தெரியும். இப்போ கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ளும்போது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட துயரத்தில் இருந்தாலும் அவர் வந்து நமக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே, எங்களுடைய உள்ளந்தெரியங்களை அறிந்திருக்கிறவரே, எங்களுடைய உணர்வுகளை அறிந்திருக்கிறவரே, எங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறவரே, எங்களுடைய வாழ்க்கை குறித்து ஒவ்வொரு விபரமும் உமக்கு நன்றாக தெரியும் அப்பா. எங்கள் தலையில் எவ்வளவு முடி இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி வைத்திருக்கிறீர். எங்களை உம்முடைய உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிறீர். அப்படியாக எங்களை பாதுகாக்கக்கூடிய தேவன், எங்களுடைய வாழ்க்கையை நன்றாக அறிந்த தேவன் எங்களுக்கு இருக்கிறீர் என்று நாங்கள் பாதுகாப்பாக வாழ ஆண்டவர் கிருபை தாரும். எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய சமூகத்தில், பிரசன்னத்தில் எங்களுக்கு பாதுகாப்பு உண்டு, உதவி உண்டு, இரக்கம் உண்டு என்று விசுவாசத்தோடு உம்மை மாத்திரம் நாங்கள் சார்ந்து வாழ ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.